ரதியக்கா அடுப்படியில் அக்கா அந்த காய் ஊறுகாய் போட போகிறேன். இது என்ன காய்னா நம்ம நார்த்தங்காய் மாதிரியே இது பேர் கடாரங்காய். இது வந்து நார்த்தங்காய் மாதிரி தான் இருக்கும். அக்கா இது தான் இன்றைக்கி இது காயாக இருக்கும் போதும் போடலாம், பழமாக அந்த மாதிரி எல்லோ கலர் ஆன பிறகும் ஊறுகாய் போடலாம். இதை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோ. அக்கா அலசி நல்லா துடைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு தண்ணி இல்லாமல் நல்லா துடைச்சி வச்சுக்கணும். இப்போ வந்து நம்ம பொடியாக எவ்வளோ பொடியாக நறுக்கணுமோ நறுக்கி ஊறுகாய் போட்டுக்கலாம். இப்போ அக்கா நறுக்கிறேன். இப்படி கட் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணிக்கலாம். இது வந்து நார்த்தங்காயில் இது ஒரு வகை காய் தான். இதுவும் ஊறுகாய் போடுறது தான், கடாரங்கான்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா. அதனால் இது அக்கா இப்போ இதை 2 பகுதியாக கட் பண்ணியிருக்கால, இப்போ பொடியாக கட் பண்ணும். இப்போ அக்கா அந்த 2ஐயும் எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ பொடியாக கட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், நல்லா தோல் மெலிசாக தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து சால்ட்டு போட போகிறோம். இதுக்கு அளவு எப்படின்னா, அக்கா கையளவுக்கு 2 கை அளவு சால்ட்டு போடுறேன். கல்லுப்பு இங்கே பாருங்கள், 2 கை அளவு கல்லுப்பு. அவ்வளோதான். நம்ம நல்லா கலந்து வச்சிட்டோம்னா 1 வீக்கு அக்கா நல்லா கலந்துடுறேன். இப்போ அக்கா நல்லா கிளறிட்டேன். உப்பு அப்படியே தான் இருக்கும். போக போக நல்லா கரைஞ்சி எல்லாம் நல்லா ஊற வரும். நீங்கள் ஜாடி இருந்தால் ஜாடி யூஸ் பண்ணுங்கள். கண்ணாடி பவுலு அந்த மாதிரி நல்லா கண்ணாடி பாட்டிலு மூடியோடு இருந்தால் அதை யூஸ் பண்ணுங்கள். இது வந்து பிளாஸ்டிக்கில் இப்போ அக்கா போட்டிருக்கிறேன். அப்புறமா நான் ஜாடிக்கு மாற்றிடுவேன். இப்போ வந்து நான் ஊற வைக்கிறதும் ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு தான் மூடி ஊற வைக்க போகிறேன். என்கிட்ட ஜாடி ரொம்ப சின்னோண்டாக இருக்குது, பெரிய ஜாடி. அக்கா தெரியாமல் கைத்தவரி போட்டு உடச்சிட்டேன். இப்போ வந்து அக்கா வந்து இதை வந்து ஒரு மூடி போட்ட இது பிளாஸ்டிக் இதுக்கு மாற்றிடுவேன். இப்போ நம்ம பவுலில் தான் அப்போ போட்டிருந்தேன் நான். இப்போ வந்து இந்த பிளாஸ்டிக் சின்ன பக்கெட்டில் போட்டு அக்கா டைட்டாக மூடி வச்சுருவேன். இதில் ஒயிட் துணியை போட்டும் நல்லா காற்று போகாமல் கட்டி வச்சுட்டு அப்படியே எடுத்து பார்க்கலாம். இது வந்து அக்கா டெய்லி 1 டைம் எடுத்து லைட்டாக கிளறி விடணும். ஒரு வாரம் ஊறணும்ப்பா. அக்கா இந்த கடாரங்க ஊற வச்சு 1 வாரம் ஆயிடுச்சு. இந்த பவுலுக்கு மாற்றிருக்கேன். அன்றைக்கி இந்த பக்கெட்டில் தானே போட்டு மூடி வச்சுருந்தேன். டெய்லி எடுத்து பிரட்டி விட்டேன். எப்படி ஊறியிருக்கு பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு மசாலா ரெடி பண்ணுவோம். இது வந்து பவுலுக்கு ஏன் மாற்றிருக்கேன்னா, இதில் மசாலா போட்டு கிளற கொஞ்சம் வாட்டமாக இருக்கும். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணலாம். ஒரு வடை சட்டியை காய வச்சுருக்கேன் அக்கா. அதில் வந்து நம்ம ஒரு 1½ ஸ்பூன் கடுகு தனித்தனியாக தான் வறுத்து எடுக்க போகிறோம். கடுகு வந்து பொடியும் வர வறுத்துப்போம். இப்போ கடுகு படன்னு வெடிக்குது பாருங்கள், போதும். இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அதை எடுத்து தனியாக பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ அடுத்து என்ன வறுக்க போகிறோன்னா 1/2 ஸ்பூன் வெந்தயம். அதை கொஞ்சம் கருக விடாமல் பொன்னிறமாக வறுத்து எடுக்கணும். இப்போது வெந்தயம் இந்த ஸ்டேஜ் போதும்பா. இங்கே பாருங்கள் எந்த அளவு வறுத்துருக்கு பாருங்கள், வறுபட்டுருக்குல்ல, போதும். அவ்வளோதான். நம்ம எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ அடுத்து பெருங்காயம் ஒரு 4 பீஸு, 2 பெரிய பீஸும் ஒரு சின்ன பீஸு ஒரு 2 பீஸும் வச்சுருக்கேன். கொஞ்சம் வாசனை தூக்கலாக இருந்தால் ஊறுகாய் டேஸ்டியாக இருக்கும். இதை லைட்டாக பிரட்டி நல்லா மொறுன்னு வரும். அந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். இப்போது பெருங்காயம் இந்த ஸ்டேஜ் போதும், நல்லா வறுபட்டுருச்சு பாருங்கள். இப்போ ஆறுனா பொறுன்னு பொரிஞ்சிடும். அவ்வளோதான். அக்கா வந்து மிளகா வத்தல் வந்து ஒரு 15-17 போல் எடுத்துருக்குறேன். இது வெயிலில் வச்சுட்டேன், ஆனாலும் கொஞ்சம் நமத்து போன மாதிரி இருக்குது. அதனால் 2 பிரட்டிப்பேன். எப்போவுமே அக்கா வெயிலில் வச்சு அப்படியே எடுத்து போடுறது தான். எதுக்குமே எண்ணெய் ஊற்றி வறுக்க மாட்டேன்ப்பா. இது வெயிலில் காய வச்சு அப்படியே எடுத்து பொடிச்சு போட்டுருவேன். ஆனால் இன்றைக்கி ஒழுங்காக காயலை. அதனால் லைட்டாக அந்த வடை சட்டியில் அப்படியே பிரட்டி எடுக்கிறேன். அவ்வளோதான். ஹீட்டாக இருந்த வடை சட்டியில் பிரட்டி எடுத்தாலே போதும். அவ்வளோதான். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது எல்லாம் கொஞ்சம் ஆறட்டும். இந்த வத்தல் எல்லாமே கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணிக்கலாம். இப்போ மிளகாயெல்லாம் ஆறிடுச்சுப்பா. நல்லா காம்பு எடுத்துகிட்டு போட்டுட்டேன். இப்போ நம்ம வந்து குறப்பாக அக்கா சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவு குறப்பாக சுற்றி எடுத்துக்கோங்க. அக்காவை நைஸாக சுற்ற மாட்டேன், குறப்பாக சுற்றுவேன். நம்ம அதை இப்போ ஊறுகாயில் போட்டுடலாம். எல்லா பவுடரையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறம் நம்ம தாளிக்கலாம். இப்போது நல்லா கலந்தாச்சு, நம்ம தாளிச்சிக்கலாம். ஏன் கலர் கிடைக்கலன்னா, அக்கா வந்து அப்படியே காய வச்சுட்டு அரைச்சா வந்து கொஞ்சம் கலர் கிடச்சிருக்கும். நம்ம உடனே வடை சட்டியில் போட்டு 2 பிரட்டுறதுல வத்தல் வந்து கொஞ்சம் கலர் மாறி இருக்குது. அப்புறமா நம்ம இந்த காஷ்மீர் மிளகா, அப்புறம் வெளியே வாங்குகிற கடை மிளகாத்தூள் போட்டிங்கன்னா அப்படி கலர்ஃபுல்லாக இருக்கும். அக்கா அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேன். எது ஹெல்த்தியோ அதை தான் அக்கா யூஸ் பண்ணுவேன்பா. இப்போ வந்து நம்ம தாளிக்கலாம். அக்கா இப்போ வடை சட்டியை காய வச்சு ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இது ஊறுகாய்க்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். எங்கள் பாட்டியெல்லாம் தாளிக்க மாட்டாங்க. அந்த நல்லெண்ணெயை வந்து பச்சையாகவே ஊறுகாயில் ஊற்றி கிளறி வச்சுருவாங்க. இப்போ அக்கா 1 ஸ்பூன் கடுகு எடுத்திருக்கேன். இதுக்கு கடுகு கொஞ்சம் நல்லா பொடியட்டும். இப்போ கடுகு நல்லா பொடிஞ்சிருச்சுப்பா. கொஞ்சம் ஆற விட்டு அக்கா தூக்கி ஊற்றுறேன். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஆயிலை தூக்கி ஊற்றிடலாம். நல்லா கிளறி கொடுப்போம். ஊறுகாய் ரெடி. கூட கொஞ்சம் ஆயில் ஊற்றினோம்னா கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். நல்லா ஊற நல்லாயிருக்கும்.
அவ்வளோதான், ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. நல்லா டேஸ்டியாக ஹெல்த்தியான ஊறுகாய் நம்ம வீட்டிலே செய்கிறது. இது ஊற ஊற இந்த நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து மேலே வரும். நிறைய பேர் வேறு ஆயில், இந்த பாம் ஆயில் அந்த மாதிரிலாம் வாங்கி மேலே ஃபுல்லாக ஊற்றி விட்ருவாங்க. எங்கள் பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லெண்ணெயை வந்து நம்ம தாளிக்காமல் அப்படியே ஊற்றி வைப்பாங்க. ஊற்றி வச்சா அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் கடுகெண்ணெயை கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு அப்படியே ஊற்றி வைப்பாங்க. அப்போ ஊறுகாய் கொஞ்சம் கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்காக கடுகெண்ணெயை வாங்கி அதில் தாளிக்க மாட்டாங்க, ஹீட் பண்ணி ஊற்றுவாங்க. நான் அக்கா கடுகு போட்டு தாளிச்சிருக்கிறேன். இது வந்து என் மெத்தடு. பாட்டி வெறும் நல்லெண்ணெய் ஊற்றி கிளறி வச்சுருவாங்க. அந்த பொடியெல்லாம் பொடிச்சு போட்டுட்டு அந்த கடுகு, வெந்தயம், மிளகா வத்தல் எல்லாம் பொடிச்சு போட்டு வெறும் நல்லெண்ணெய் ஊற்றி கிளறி வச்சுருவாங்க. ஊறுகாய் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எங்கள் பாட்டி டேஸ்ட்லேயும் போடுவேன், இப்படியும் போட்டிருக்கேன் அக்கா. இது செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இது பேர் கடாரங்காய், இது வந்து கொழிஞ்சிக்கான்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. இது வந்து நம்ம நார்த்தங்காயோட பெரிய சைஸாக இருக்கும். நம்ம பெரிய மாதுளம்பழம் சைஸ் இருக்கும். அதுதான் கடாரங்கான்னு சொல்கிறது. கிடையாரங்காய் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்டில் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். ரதி அக்கா அடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது நம்ம நார்த்தங்காய் ஊறுகாய் டேஸ்ட்லேயே தான் இருக்கும். அதே வாசனை தான் இருக்கும். செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.